நம்மளை காக்கிற சாமி, நாம் வணங்குற தெய்வம் யாரை தேடும்? சாமியை கும்பிட்றோம், சாமி நம்மளை காக்குது அப்படின்னு மலை போல எத்தனையோ சனம் அந்த சாமியை கும்பிட்டு வரோம். ஆனால் எல்லாரையும் அந்த சாமி தேடிடுமா? இன்னைக்கு இந்த பதிவில் அது போன்ற தெய்வங்கள் யாரை தேடும் அப்படிங்கிற உண்மையான நிகழ்வை அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சாமி பேசுறதுக்கும் சாமி இருக்கிறதுக்கும் சான்றா இருக்கிற பெருமக்கள் யாரு அப்படின்னா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்லையா, சத்தியத்தின் பக்கம் நிற்போம்னு நிற்கிறாங்கல்ல அந்த குடும்பங்கள், அந்த பிள்ளைகள், அவங்கள அந்த சாமி தேடும். எல்லாருமே அப்படித்தானங்க இருக்கோம், எல்லாருமே அப்படித்தானே இருக்கோம். அப்போ சாமி எல்லாத்தையும் தேடணும்ல? அப்படி அல்ல. இந்த இடத்துல யாரை தேடணும்னா, தேடுறதுக்கு அவசியம் என்ன? மனுஷனா சாமி காத்து கொடுக்குது, அந்த சாமியே ஏன் ஒரு மக்களை தேடணும்? ஏன் ஒரு தன்னுடைய பிள்ளைய தேடணும், தன்னுடைய வாகனத்தை தேடணும்? காரணம் என்ன? அதனுடைய தேவை என்ன? அதனுடைய அவசியம் என்ன? அதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. 10 பிள்ளை இருக்கு அப்படின்னா அந்த 10 பிள்ளையும் சரியா இருந்துருமா? 10 பிள்ளையும் அந்த குடும்பத்தை சரியா நிர்வகிச்சிருமா? 10 பிள்ளையும் அந்த குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை எதிர்கொண்டுமா? 10 பிள்ளைகளும் அந்த குடும்பத்தை கடைசி வரைக்கும் கொண்டு செலுத்துமா? பெத்த பிள்ளைகளே தன்னுடைய தாய் தந்தையரை நீ பாரு நான் பாரு, அண்ணன் இருக்கான் தம்பி இருக்கான், நீ பார்க்கல நான் பார்க்கல, நீ கஞ்சி ஊத்தல நான் கஞ்சி ஊத்தலன்னு போட்டி போட்டு தாய் தந்தையரை அனாதையா நிப்பாட்டுற இந்த காலம் அப்படி காலம். அப்ப அந்த தெய்வத்தை வணங்குற பிள்ளைய இருக்கு அப்படின்னா, 100 குடும்பம் இருக்கு அப்படின்னா, அந்த 100 குடும்பத்துல எந்த குடும்பம் அந்த தெய்வத்துக்கு உரித்தாக உண்மையாக நேர்மையாக காலத்துக்கும் கொண்டு செலுத்துங்கிற கணிப்பு அந்த சாமி கணிக்கும்ல. அப்படி தேர்ந்தெடுக்கிற பெருமக்கள் தான் ஒரு சில சாமியாடி பெருமக்கள், ஒரு சில சாமியாடி குடும்பங்கள், ஒரு சில அந்த தெய்வத்தை வணங்குற அந்த குல மக்கள். சரிங்க, சரிதாங்க, நீங்க சொல்றது சரிதான், புரியுற மாதிரி சொல்லுங்க, ஆதாரத்தோட சொல்லுங்க, அப்பதானங்க நாங்க நம்ப முடியும். ஒரு சில பேர் கேட்கலாம், இதுல ஆதாரம் அப்படி என்ன அப்படின்னா, ஒரே ஒரு உண்மையான நிகழ்வை, ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையில அந்த குலதெய்வம் ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் யாரெல்லாம் அந்த தெய்வத்தை கையெடுத்து கும்பிடுறாங்களோ எல்லாரையும் காத்து வந்த பாசமான தெய்வம். அந்த தெய்வத்தை அனுசரிக்க, அந்த தெய்வத்தை பாதுகாக்க, அந்த தெய்வத்தின் தேவைகளை நிறைவேற்ற அந்த மக்களுக்குள்ள ஒரு சில போட்டி போறாம, சாமியை கும்பிடாம சாமி அங்க வர்ற பிரச்சனைகளால சாமியை அதோகதியா எல்லையில நிப்பாட்டிட்டு அவங்கவங்க தன்னுடைய வேலை வெட்டிகளை, தன்னுடைய குடும்பங்களை பார்க்க, தன்னுடைய தொழில்களை பார்க்க சாமியை விட்டுட்டு அவங்கவங்க அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சு. அப்ப அந்த எல்லையில இருக்க சாமி எப்படி 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, பல 100 வருடம் அந்த எல்லையில அந்த சாமி நிலையா நிக்குது. உண்ண உணவுள்ள, உடுத்த உடையில்ல, இருக்க இருப்பிடம் இல்ல, எதையுமே எதிர்பார்க்கல. ஒரு நாள் இல்லாட்டினாலும் ஒரு நாள் என் பிள்ளை இந்த எல்லைக்கு வரும், என்னைய காக்கும் அப்படின்னு மன நிறைவோட நம்பிக்கையோட அந்த சாமி காத்து நிக்குது. அப்படி காத்து நிற்கும் போது அந்த தெய்வங்களுக்கு ஒரு சில இடையூறுகள் வருது. அந்த இடையூறுகளை தாண்டி, அந்த இடையூறுகளை தடுத்து, அந்த இடையூறுகளுக்கு எதிராக சண்டையிட்டு அந்த தெய்வங்கள் அந்த இடத்துல நிலை பெற்று நிக்குது. ஆனா சகிக்க முடியாம, எப்படி தெய்வம் தங்கரிக்க முடியாம, தெய்வம் அங்கே வசப்பட்டும், அந்த தெய்வம் அங்கே இழுக்கப்பட்டும், அங்கே தெய்வம் அங்கே அதனுடைய அந்த எல்லையிலே அங்கே இருக்க முடியாம ஒரு சில அசுத்தமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி என்ன ஆகுது அப்படின்னா, இங்க எல்லையில இருக்க சாமி சிதறுது. 10 சாமி இருக்கு அப்படின்னா 10 சாமியில 10 சாமி எல்லையை விட்டு போனாலும் ஆதியில வந்த சாமி, என் வீடு இப்படி நாசமாகுதே, என் வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் அந்த வீட்டை விட்டு வெளியேறுதே அப்படின்னு அந்த சாமி என்ன பண்ணுது? துடியா துடிக்குது. அப்ப அங்க இருக்கிற சாமி ஒரு முடிவெடுக்குது, இதை சரி பண்ண என் பிள்ளைய யாரும் வரமாட்டாங்களான்னு காத்து நிக்குது. அப்ப அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட பெருமக்கள், என் சாமி இல்லைன்னு யாரு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேனப்பா, என் சாமி இருக்கு, என் சாமி இருக்கு, என்னைய காக்குது, அந்த எல்லையில நிக்குது அப்படின்னு மலவோல நம்பிக்கையோட, ஊரே சுத்தி இருக்கிற மக்களே எதிர்த்தாலும் என் தெய்வம் இருக்குன்னு நம்பிக்கையோட ஒரு சில குடும்பங்கள் அந்த சாமியை போய் கும்பிடுது. கும்பிட 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 அங்க இருக்கிற சாமி எந்த மக்க இத்தனை தடைகளையும், இத்தனை பிரச்சனைகளையும், இத்தனை குழப்பங்களையும், இத்தனை எதிர்ப்புகளையும் மீறி என்னைய நினைக்கிறாங்களோ
அவங்க கிட்ட அந்த சாமி பேச ஆரம்பிக்குது, மெல்ல மெல்ல பேச ஆரம்பிக்குது. பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அந்த எல்லையில நடக்கிறது, அந்த எல்லையில நடந்தது, அந்த எல்லையில நடக்க போறது, அந்த தெய்வங்களின் நிலை, அந்த தெய்வங்கள் எப்படி இருக்கணும், அந்த தெய்வங்கள் எப்படி அதனுடைய சக்தி, அதை எப்படி வலிமைப்படுத்தணும், தீர்வு என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் தேடி தேடி அந்த மக்கள்கிட்ட, அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட உரிமையோட உயிரை பணயம் வைத்து வர்ற மக்கள்கிட்ட அந்த சாமி கொண்டு சேர்க்குது. அது தெரியும் போது அந்த மக்கள் கண்ணீர் விட்டு ரத்த கண்ணீர் விட்டு துடிக்கிறாங்க. என்னுடைய தெய்வத்துக்கா இந்த நிலைமை, எல்லாத்தையும் காத்து வந்த இந்த தலைமுறை பிள்ளைகளை அப்ப இருந்து இப்ப வரை உருவாக்கி இடத்துல சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து நின்ன இந்த தெய்வத்துக்கா இந்த நிலைமை அப்படின்னு அந்த மக்கள் கண்ணீர் விட்டு கதறாங்க. ஒரு கால நேரம் வரும்போது அந்த மக்கள் ஒண்ணு சேர்ந்து எந்த தெய்வம் அந்த எல்லையை விட்டு வெளியேறுதோ, எந்த தெய்வம் அந்த கண்ணீர்ல துடிச்சு நிக்குதோ, எந்த தெய்வம் பேசாம இருக்கோ, எந்த தெய்வம் அந்த எல்லையில கோவக்குறியில நிக்குதோ, எந்த தெய்வங்களுக்கு என்னென்ன ஆச்சோ எல்லாத்தையும் கண்டறிஞ்சு அந்த சாமிக்கு எப்படி சொல்றது அப்படின்னா மருந்து போடுவது போல் அந்த தெய்வங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சக்தியை உயிர்ப்பிக்கிறாங்க. ஒரு காலகட்டம் வரும்போது தெய்வம் ஒன்னொன்னா பேச தொடங்குது. சரி, சாமி பேச தொடங்குச்சு அப்படின்னா இவ்வளவு காலமா நடந்த அந்த பிரச்சனைகள் அதை விட்டுருமா? இவ்வளவு காலமா அதை சுற்றி இருக்க சூழ்ச்சிகள் அந்த இடத்துல இருக்க தெய்வத்தையும் அந்த எல்லையையும் வளர விட்டுருமா? மறுபடியும் தடை, மறுபடியும் இடைஞ்சல். தெய்வம் என்னெல்லாம் அதனுடைய சித்திரவதை, அதனுடைய கண்ணீர் வேதனைப்பட்டுச்சோ அதை எல்லாமே அந்த தேடி சென்று அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களும் பண்றாங்க. இருந்தாலும் அந்த சாமியை விடல, அந்த மக்களை விடல. கண்ணீர் விட்டாலும், கதறி அளந்தாலும், இழப்புகளை சந்திச்சாலும் தெய்வம் நமக்கானதல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்து வர்ற தலைமுறைகளுக்கானது. நாம அழிந்தாலும் அன்னி நம்ம சாமி நம்ம பிள்ளைகளை காத்து வரணும்னு உயிரை பணயம் வச்சு ஒரு சில பிள்ளைகள் அந்த தெய்வங்களை மேலும் மேலும் வலுப்படுத்துறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா எல்லா மக்களும் ஒண்ணு சேரல. இருக்கிற சனமும் வெளியே இருக்கிற சனமும் அதே சமயம் அந்த தெய்வங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கிற ஒரு சில சனங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஆதரவாக நின்று அந்த தெய்வத்துக்கு உண்மையான உயிரை கொடுக்க நிக்கிற மக்களுக்கு ஒரு சில இடையூறுகள் அந்த இடத்துல ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. சாமி மலை போல எழுந்தாலும் அந்த சாமியை மலை போல எழ விடாம, அந்த சாமியை வளர விடாம, அந்த சாமியை பேச விடாம, அந்த சக்தியை ஓங்க விடாம அடைமலையாக ஒரு சில தீய வினைகளும் சூழ்ச்சிகளும் அந்த எல்லையை தொடர்ந்து சூழ்ந்துகிட்டே இருக்கு. எத்தனை இடையூறுகள், எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற அந்த சத்தியம் இருக்குல்ல, அந்த நேர்மை இருக்குல்ல, அந்த உண்மை இருக்குல்ல, அந்த தெய்வத்தோட குணாதிசயம் இருக்குல்ல, அந்த சத்தியமும் இத்துணை அந்த ஆக சிறந்த விஷயங்களும் அந்த எல்லையில் இருக்க தெய்வங்களை அணையா விளக்கா பொத்தி பாதுகாக்குது. எப்போதெல்லாம் இடையூறு வருதோ அப்போதெல்லாம் அந்த சாமி அதற்கு பாத்தியப்பட்ட அந்த குலமக்கள்கிட்ட பேச ஆரம்பிக்குது. எனக்கு ஒண்ணுனா என் பிள்ளை வருவான், என் பிள்ளைக்கு ஒண்ணுனா எங்க ஆத்தா நான் தான் வரணுங்கிற மாதிரி சாமிக்கு அந்த பிள்ளைகளும் அந்த பிள்ளைக்கும் சாமியும் எப்படி காட்டாறு வெள்ளம் வந்தாலும் மழை அடிச்சாலும் நெருப்பு பற்றி எரிஞ்சாலும் இருக்கிற இடம் சுட்டாலும் ஒதுங்க இடம் இல்லாம ஓரமா உணவு இல்லாம உடுத்த இடம் எது இல்லாம இருந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சு அந்த சாமியும் அந்த மக்களும் அந்த எல்லையை கொண்டு வர்றாங்க. அப்ப இதனுடைய அவசியம் என்ன? ஏன் அந்த சாமி இவ்வளவு இடையூறுகளை தாண்டி அந்த இடத்துல நிக்கணும்? என்னப்பா நீ உடுக்கிற அபிஷேகமும் நீ உடுக்கிற வழிபாடும் எனக்கு கிடைக்காதா? எத்தனையோ ஆலயங்கள், எத்தனையோ மக்கள், எத்தனையோ இடயங்கள், எத்தனையோ மாளிகை இருக்கு, அங்கெல்லாம் அந்த சாமி அதனுடைய தேவையை நிவர்த்தி செய்யாதா? அதுதான் மற்ற தெய்வங்களுக்கும் குல தெய்வங்களுக்கும் இருக்கிற பெரும் வித்தியாசம், ஆகச் சிறந்த சக்தி. நான் இருக்கேன், என் தகப்பே இருக்கேன், நானே போயிட்டேன் அப்படின்னா அடுத்து வர்ற என் பிள்ளைகளை அந்த இடத்துல யாருப்பா நின்று காப்பா, யாருப்பா நின்று வழி நடத்துவா அப்படின்னு உயிரை கையில பிடிச்சு நின்று நிலையா நிக்கிற சாமி தான் நாம வணங்குற குலசாமி. அப்ப யார் அந்த தெய்வங்களை மலை போல நம்புறாங்களோ, யாரு அந்த தெய்வம் இருக்கு நம்மளை காக்குதுன்னு நாளும் நினைக்கிறாங்களோ அவர்களுக்காக அந்த சாமி நிற்கும். தனக்கு எதிராக சூழ்ச்சி செய்த மக்களுக்காகவும் அந்த சாமி அந்த இடத்துல நிற்கும். தன்னை வைத்து லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்போருக்கும் அவர்கள் கண்முன்னே அந்த சாமி இமயம் போல மலை போல இயலும். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும், எத்தனை
யாரெல்லாம் அந்த தெய்வத்தை வணங்குகிறார்களோ அவர்கள் அந்த இடத்துல கை வெட்டப்பட்டாலும் கால் முடக்கப்பட்டாலும் அவர்கள் தேகம் அந்த இடத்துல வரவிடாமல் தடுக்கப்பட்டாலும் அந்த சாமி நினைச்சிருச்சு அப்படின்னா யாராலையும் அசைக்க முடியாதுங்கிறதா சத்தியமான உண்மை. இதெல்லாம் இன்னைக்கு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லா குலதெய்வ எல்லைகள்லையும் குலதெய்வம் அந்த எல்லையில் நிலை கொண்டு துடிகொண்டு இருக்க காரணம் பல நூறு காரணங்கள் இருக்கும். நமக்கு கண்ணுக்கு தெரியாம நம்மளுடைய தெய்வம் படும் வேதனைகள் பல்லாயிரம் இருக்கும். இத்தனையும் தாண்டி இத்தனையும் சகிச்சு இத்தனையும் எதிர்த்து சண்டையிட்டு பிள்ளைகளுக்கு தேவையான வளர்ச்சிய சகல ஆரோக்கியத்தை நான் இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கிற அந்த சாமி இருக்கிற எல்லா குலதெய்வ எல்லைகளும் போற்றப்படக்கூடியது. அதான் காலத்துக்கும் எல்லா தெய்வங்களை வழிபடுவதற்கு முன்னாக நாம குலசாமியை வழிபடணும் அப்படின்னா அதனுடைய மேன்மை அதனுடைய சக்தி மகத்துவமானதா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாரு சொன்னாலும் உங்க தெய்வத்தின் மேல் இருக்கும் நம்பிக்கையை குறைக்காதீங்க. எத்தனை இடையூறு வந்தாலும் நீங்க வணங்க போறீங்க, உங்களை வணங்க அந்த எல்லையில விட முடியல, போக முடியலாட்டினாலும் நான் இந்த உடல் போகலாட்டினாலும் என்னுடைய உள்ளம் போகும், என்னுடைய உயிர் போகும் அந்த இடத்தில் அந்த தெய்வத்தின் காலடியில் சரணாகதி அடைய அப்படின்னு எல்லா மக்களும் உங்க குலசாமியை தேடி ஓடணும். நீங்க ஓட 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 அந்த சாமியோட சக்தி மலவோல உயருங்கிறதா சத்தியமான உண்மை. இல்லப்பா எதுக்கப்பா இவ்வளவு கண்ணீர் வேதனை இவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையில நான் ஏன்டா போனோம்னு நாம ஒதுங்கி நின்னோம் அப்படின்னா நாம நல்லா இருப்போம், நமக்கு கிடைக்கிற அருள் பார்வை கிடைக்காது. இப்ப நல்லா இருப்போம், நாளைக்கு நல்லா இருக்க மாட்டோம். நாம ஒரு குடும்பம் நல்லா இருக்கும், அடுத்து வர்ற பல ஆயிரம் குடும்பங்கள் அந்த தெய்வம் அங்கே இல்லாமல் இருந்தால் அனைத்து குடும்பங்களும் பாதிக்கப்படும். தெய்வ சக்தி நிலையானது, தெய்வ சக்தியை அழிக்க முடியாது. அந்த தெய்வ சக்தியால் கிடைக்கப்பெறும் சக்திகள் வழிமாறும், தடம் மாறும். தெய்வம் மலை போல ஓங்கி நிற்காம சிறைக்குள்ள அந்த தெய்வங்கள் அடைப்பட்டு அந்த தெய்வங்களின் மூலமாக கால கட்டாயமாக அந்த தெய்வத்தின் சக்திகளை உருவி எடுக்கும் சூழ்ச்சிகளும் அங்கே அரங்கேறும். என் சாமி சிரிச்ச முகத்தோட எல்லா மக்களையும் வரவேற்கிறது, சிரிச்ச முகத்தோட என் சாமி எல்லா மக்களுக்கும் வரங்களை கொடுக்கிறது, சிரிச்ச முகத்தோட எல்லா மக்களுக்கும் வாக்கு சொல்லி அவர்கள் வாழ்க்கையை சிறப்பிக்க வைக்கிறது எதுவுமே இல்லாம இது எல்லாமே யாருக்கு நடக்கும்னா அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கு நடக்கும். அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்கள் அந்த தெய்வத்தை வணங்காவிடில் அந்த தெய்வத்திற்கு ஒரு சில தீய சக்திகளும் சூழ்ச்சிகளும் அங்கே நுழையும் போது அந்த தெய்வங்கள் அந்த சக்திகளுக்கு அடிமைப்பட்டு அந்த தெய்வங்கள் நாளும் ஒரு நரகத்தை சந்திக்கும் நிலை. நாம வணங்குற நம்மளை காக்கிற தெய்வ சக்தி ஒரு நரகத்துல இருக்கிற அந்த ஒரு சக்தியாக மாறி அவர்களின் இரத்தத்தையும் அந்த சக்தியின் உழைப்பையும் அந்த சக்தியின் அனைத்தையும் உறிஞ்சி எடுத்து தெய்வத்தை கஷ்டப்படுத்தி ரணப்படுத்தி நன்மை அடைகிற ஒரு சில மக்களால் அந்த தெய்வம் மிகவும் வேதனைக்கு உள்ளாகும் என்பதுதான் சத்தியமான உண்மை. பாத்தியப்பட்ட மக்கள் அந்த தெய்வத்தை சுமக்கிற காலங்காலமா வழிவழியா வணங்கி வந்த மக்கள் அந்த தெய்வத்தை சரியாக வணங்காவிடில், அந்த தெய்வத்துக்கு தேவையானதை சரியாக கொடுக்காவிடில், அந்த தெய்வத்தின் ஆசைகளை தெய்வங்களின் சக்திகளை வலுப்படுத்தாவிடில் அதனால் பாதிக்கப்படுவது அந்த குலமக்கள் மட்டுமல்ல, அதை காக்க வேண்டும் என்று உயரிய நோக்கம் கொண்ட அந்த தெய்வமும் இந்த இடத்துல பாதிக்கப்படும், பலவீனப்படும்னுதான் சத்தியமான உண்மை. ஒரு காலகட்டம் வரும்போது மலவோல இருக்கிற சக்தி மடுபோல கடுகு போல மாறி 100 கிலோ எடை கொண்ட உடல் 1 கிலோ உடலாக மாறி, எப்படி உடலில் இருக்கும் அனைத்து உறுப்புகளும் செயலிழந்து நாம் எப்படி உயிர் இந்த தேகத்தை விட்டு பிரிகிறதோ அதே போல் அந்த தெய்வங்களும் அதனுடைய சக்திகள் தீய வினைகளால் சூழ்ச்சிகளால் உறிஞ்சப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அதனுடைய தேவைகளை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று எனக்கு எது சேரும் அப்படிங்கிறத மறுத்து எனக்கு சேராதையும் எனக்குள்ள திணிச்சு கட்டாயமாக எனக்குள் இருக்கிறதை வாங்கி என்னை காற்றோடு காற்றாக கரைய செய்வது தீய சக்திகளின் ஆதிக்கமாக மாறும். இதை சரி செய்யும் ஆக சிறந்த பொறுப்பு அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட குலமக்களாகிய உங்கள் கையில் இருக்கிறது தான் சத்தியமான உண்மை. சாமியை விட்டுறாதீங்க, குலசாமியை வணங்குறத விட்டுறாதீங்க. நீங்களே விட்டுட்டீங்க அப்படின்னா
அந்த சாமியாடியோ அந்த சாமியோட நிலை. அதனால சொல்றேன், உங்களை தேடி வரும், விட்டுறாதீங்க, பிடிச்சுக்குங்க. உயிர் போனா போட்டுங்க, எத்தனை கஷ்டம் வந்தாலும் வரட்டும், எவ்வளவு தீயவனைகள் வந்தாலும் வரட்டும், சாமியை பிடிச்சபடி விடாதீங்க. அந்த தெய்வ சக்திங்கிறது உங்களை மாதிரி 1,00,000 1,00,00,000 மக்களை உருவாக்கும். உங்களை மாதிரி கஷ்டப்படுற எல்லா மக்களையும் தெய்வ சக்தி காத்து நிற்கும். அந்த சக்தியை நான் ஒரு ஆளு கஷ்டப்பட்டு நான் என் உயிரை கொடுத்தாவது நான் காப்பாத்துறேன் அப்படின்னா அந்த தெய்வ சக்தி பல கோடி உயிர்களை வாழ வைக்கும்ங்கிறதா சத்தியமான உண்மைன்னு சொல்லி, உங்களை போன்ற நன்மக்களைத்தான் உங்கள் குலதெய்வம் தேடும் என்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.